பாடி கத்துக்கலாம். யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பாத்தீங்களா? உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. உங்க 2 பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் உங்களுக்கு அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாது உங்களை வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்க 2 பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவிகளை யாரையும் கொண்டு விடாதீங்கப்பா. இதுதான் இந்த முதலாளிக்கு நீங்க செய்யக்கூடிய கைமா. யாரு நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. அவன் அம்மால விடு விடு. என்னடா விஷயம்? யாரு இவங்களா? என்னோட பாடிக்கு ஆசிரமத்துல கொடுக்குற சம்பளம் உனக்கே பத்தாத. இவங்க 2 பேருக்கு எப்படி சம்பளம் கொடுப்ப? மாசம் 5000த்துல 3000 அவங்களுக்கு, 2000 எனக்கு. மேப்படி செலவுக்கு ஆசிரமத்திலே கேர் பண்ணிட்டு இருக்கேன். போதுமா? பாடிக்கு கிளீனிங். உனக்கு முன்னால வேலைக்கு வந்தா நானு என்ன முந்தி போக பாக்குறியா? அண்ணனை எவனாவது அடிக்க வந்தா அவன் கையெடுக்கிற முதல் ஆள் நானு. நான் முன்னாடி போகாம வேற யாரா போவா? நீயாவது கையை தான் இருப்ப. ஆனா நான் அவருக்கு உயிரே கொடுப்பேன். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கா. உன்னை விட வித்த தெரிஞ்சதா நானே. வித்தைய மூட்டை கட்டி குப்பையில வர்றான். அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பேன்டா. செருப்பால் அடிப்பியா? எங்க உன் காலில் சூழலை போட்டுருக்க. இப்படி செருப்பால் அடிப்பேன். ஏன் என்கிட்ட இல்லன்னா முதலாளி செருப்பா கேட்டு வாங்கி அடிப்பேன்டா. என்கிட்ட கேட்காம செருப்பை கொடுத்துருவான அவன். அப்படி கொடுத்தா அவன் செருப்பை கழட்டி அவனையும் அடிப்பேன்டா. உன்கிட்ட கேட்டுத்தான் இவன் செருப்பா கொடுப்பான்டா. இந்த ஸ்பாட்லயா இவனை ஆனா இருந்தாலும் நான் கேட்டா செருப்பா கொடுப்பாரா அண்ணன். அண்ணன் செருப்பா கொடுங்க. அண்ணன் செருப்பா கொடுங்க. டேய் பாத்தியாடா, எனக்கு மட்டும் அண்ணன் செருப்பா கொடுத்தாங்களா? ஏண்டா என்ன அடிக்கிறதுக்கு செருப்பா கொடுக்கல? ஐயோ நான் கொடுக்கலடா. அப்ப நானா செருப்பா? இல்ல இல்ல நானா தான் கொடுத்தேன். அவன் கேட்டா கொடுக்கலாமா நீ? ஐயோ சார் பாக்கி 250 வரும்போது தரேன். டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். இதுக்கு வேற போராடணுமா? அடுத்த டிக்கெட் 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 கேட்டுவாங்க சார். அந்த பேலன்ஸ் தர்றேன். சரிங்க சார். தருவானா தரமாட்டானா? அப்படியே ஆட்டே கட்டியே போட்டு வாங்க. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். டிக்கெட்யா எத்தனை தடவை இருக்கிறது? சரி சரி விடு. அம்மா டிக்கெட் டிக்கெட். அந்த பேலன்ஸ் அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? சோதிங்க நினைக்கிறேன். ஏங்க ஏன் காசை தானே கேட்டேன் நானு. ஏன் கோவப்படுறீங்க? என்ன உன் காசு கேட்ட? வந்துட்டாங்க. நம்ம காசை கேட்டதுக்கு என்ன மாதிரி கொந்தளிக்கிறாயா? பத்தல கொண்டு ஒண்ணு. டிக்கெட்டை கேட்டே வாங்க மாட்டேங்கிறீங்களா? டிக்கெட்டை மட்டும் கேட்டு வாங்க சொல்றேன். சில்லறை கேட்டா சண்டைக்கு வர்றானுங்க. டிக்கெட் டிக்கெட் இல்ல மறந்துடுவீங்களோன்னு நீட்டிப்பிட்டு சார். யாரையா மறப்பா? சாவுகிறாய்க்கு யார் அந்த ஊர்ல 4 பேர் இறங்குறா? நாங்க 7,000 ரூபாய் நீங்க எடுத்துட்டு பாக்கி 2,000 ரூபாய் இந்த ஆள் மூஞ்சி தூக்கிடு. எழுதுறியா? அப்பாடா ரோசப்பட்டு கொடுத்துட்டாயா. இந்த அனத்தெல்லாம் கிடைக்குமா இந்த காசு? இனி நிம்மதி இறங்கும்ல. இறங்கணும்டா. காசை வாங்கிட்டோமா அலறான். என்னது இது? வேற ஊர் மாதிரி இருக்கு. ஆஹா சில்லறை கட்டதுக்காக 4 ஊருக்கு முன்னாலே இறக்கிட்டு போயிட்டானே. சரி என்ன பண்றது? இவனோட சில்லறையை வாங்கிட்டு வேற பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போக வேண்டியதான். வந்து உங்க காசை வாங்கிட்டு போங்க சார். என்ன ஒயின் ஷாப்புக்குள்ள போறாங்க? என்ன இங்க வேற மாதிரியா இருக்கு? பூனை வாழை விட்டுட்டு புலி வாழை பிடிச்சனா? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஆமா உனக்கு எவ்வளவு தரணும்? 250ங்க. மாப்பிள்ள நீ கேளு. ஆமா உனக்கு எவ்வளவு தரணும்? 250ங்க. மாப்பிள்ள நீ கேளு. ஆமா எவ்வளவு தரணும்? 250. மாமா நீ கேளு. எவ்வளவு தரணும்? 250ங்க. நான் 250, இவர் 250, அவர் 250, இவர் 250, மொத்தமா சேர்ந்து 10 ரூபாய் தரணுமா? ஐயோ அப்படி இல்லைங்க. ஆமா ஊத்துடா. இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? ஆமா உனக்கு எவ்வளவு தரணும்? என்ன இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறானுங்க? 250ங்க. ஆமா உனக்கு எவ்வளவு? 250ங்க. ஆமா உனக்கு எவ்வளவு தரணும்? 250ங்க. ஆமா உனக்கு எவ்வளவு தரணும்? 250. அப்படின்னா 10 இப்ப 10 ஆக மொத்தம் 20 ரூபாய் தரணுமா? நாங்க